wicked man does deceptive work, but he who sows righteousness will have a sure reward. நிச்சயமான பரிசு உண்டுங்கிறார். நீ நீதியை விதைச்சனா உனக்கு என்னது? நிச்சயமாக என்ன உண்டு? ரிவார்டு உண்டு, பலன் உண்டு, மெய்யான பலன் உண்டு. அப்போ அப்படின்னா நீதினா என்ன? எது நீதி? வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ்? எது நீதி? சொல்லுங்க, எது நீதி? இயேசுவே நீதி. ஆமென். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். எது நீதி? இயேசுவே நீதி. அவர்தான் நீதி. அது மாத்திரமே, இயேசுவை விசுவாசிப்பது நீதி. இயேசு நீதி, இயேசுவை விசுவாசிப்பது நீதி. ரோமர் 4:3 எடுத்து வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீதியை விதைக்கிறது என்றால் எதை விதைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதுதான் நீதி. இயேசுவை விசுவாசிப்பதை குறித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நீதியை விதையுங்கள் அப்படின்னு சொன்னா இயேசுவை விசுவாசிக்கிறதை குறித்து, இயேசுவை குறித்து நினைச்சு பிறருக்கு சொல்லுவதுதான் என்னது? அதுதான் விதைக்கிறதுக்கு அடையாளம். இது உள்ளத்திலேயே அப்படியே துதிந்து அது அப்படியே பதுக்கி வச்சிடாம இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசு விசுவாசிங்க, இயேசு நம்புங்க. அதுதான் நீதியை விதைக்கிறது. ஆமென். நீதியை விதைக்கிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, 4 விதமான நிலங்கள் பற்றி ஓவியை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒருவன் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை எங்க விழுந்தது? வழி அருகே. சில விதை கற்பாறையில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. சில விதை என்ன செய்தது? நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்படியே பார்க்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 என்ன செய்தது? மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அப்ப விதைக்கிறவன் என்னத்தை விதைக்க அவன் புறப்பட்டான்? 14ஆவது சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டான்? சொல்லுங்க, வாசிங்க. விதைக்கிறவன் விதைக்கிறான். எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். இப்ப நீங்க நான் எதை விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கணும், தியானிக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? விதைக்கணும். வசனம் வாசித்தா போதாது.